கோயில்ல கூட்டத்தை பாத்தியாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. சின்ன பொண்ணு அங்க பிரசாதம் கொடுக்காம வா போய் வாங்குவோம். ஐ பிரசாதம் பிரசாதம் எங்க நாலு முடி பிரசாதத்தை ஒரு பக்கமும் காணோம். வா சின்ன பொண்ணு, அந்த பூசாரி கையில வச்சிருக்காரு. சாமி அப்படியே பூசி விட்டுருங்க. போ சின்ன பொண்ணு, நீ பூசிட்டு வா. என்ன அம்புச்சக்கா இதெல்லாம்? இவ என்னத்துக்கு முறைச்சுக்கிட்டு போறா? பூசாரி இது என்னது பார்த்தா தெரியல, பிரசாதமா வாங்கிக்கோங்க. ஓ, விபூதிக்கு பேரு உங்களுக்கு பிரசாதமா? அப்ப பொங்கல் புளியோதரை அதுக்கு பேர் என்ன? ஏமா பொண்ணே, வாங்கிட்டு நகருமா, மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்ல. நாக்குல நரம்பே இல்லாதவன் தான் இந்த விபூதிக்கும் குங்குமத்துக்கும் பிரசாதம்னு பேர் வச்சிருக்கான். ஏன் சின்ன பொண்ணு இவ்வளவு கொந்தளிக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? பின்ன என்னக்கா, என்னத்தையாவது திங்கிறதுக்கு தருவோன்னு பார்த்தா அந்த பூசாரி பிரசாதம்னு திருநீரை கொண்டு வந்து நீட்டுறாரு. பொங்கலோ புளியோதரையோ ஒரு லெமன் சோறு, வேற என்ன? வேற தயிர் சாதம். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரசாதம். இதுக்கு பேரு திருநீர், விபூதி. சரிதான் டி. சொல்லுங்க நாலுமுடி, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? இல்ல சின்ன பொண்ணு, இப்பதான் கரெக்டா ஒரு விஷயம் உருப்படியா கேட்டிருக்கேன். சரி விடு சின்ன பொண்ணு, பிரசாதம் தானே, நான் வாங்கி தரேன் இரு. ஏன் சின்ன பொண்ணு அம்பஜக்கா அங்க பாருங்க. என்ன நாலுமுடி? கிறுக்கி அங்க பாரும் டி, யாரோ கேட விட்டுறாவோ, வா போய் பாப்போம். சரி வாங்க போவோம். எம்மாடி நான் வரல தாய்களா, நீங்களே போயிட்டு வாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் இங்கேயே நிக்கேன். என்ன அம்புஜக்கா இப்படி சொல்றீங்க? பாகுபலியில நடிச்சது ராணா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். ஒழுங்கா வாங்கக்கா. வேணாம் டி, ஆடு வெட்டுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரத்தத்தெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்தும். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேம்மா. சரி அப்ப இங்கனுக்குள்ளேயே இருங்க, எங்கேயும் ஓடிடாதீங்க. எங்க போனாலும் நம்ம சேர்ந்துதான் போகணும், சரியா? கூட்டத்துக்குள்ள தொலைஞ்சு கிளஞ்சு போயிடாதீங்கம்மா. சின்ன பொண்ணு, நீ எங்கேயும் தொலைஞ்சு போயிடாம இருந்தா சரிதான். நான் இங்கனக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், போயிட்டு வா. அம்புஜக்கா இந்த உன் பிரசாதத்தை நீயே புடி. சின்ன பொண்ணு அங்க உன் மாமியாரா நிக்குது பாரு டி, கொண்டு போய் கூடு. வேணாம் வேணாம், அதுக்கு தேவையான அது வாங்கியிருக்கோம். புடிங்கம்மா அவஸ்டே. அந்த தண்ணியே கொடுப்பா. ஐயனாரே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு கருணை காட்டும் ஐயா. என்ன வடிவு பாட்டி, உங்களுக்கு கருணை காட்டணுமா? சாமி கும்பிட விடாம டி. நான் செத்து போனா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ தள்ளாம இருங்க. அதுதான் இந்த உலகத்துக்கு நீங்க பண்ற பெரிய கருமை. புரிஞ்சுதா வடிவு பாட்டி? அட நெட்ட மாடே, நான் என்ன செஞ்சேன்? என்னத்துக்கு வம்பு கிழக்குற? என்ன செஞ்சீங்களா? உங்களால தானே உங்க மாவன் விஷத்தை குடிச்சான். ஏட்டினா பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா தானே என் மவன் ஆசைப்பட்ட பிள்ளையவே கட்டி வைக்க போறேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இல்ல ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டீங்களே அதான் சொன்னேன். அதாவது போங்க போங்க போய் சாமியை நல்லா கும்பிடுங்க. ஏன் வாய் வேற சும்மா கிடக்க மாட்டுக்கு. ஐயோ, நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஆல்ரெடி ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு. இதில் எதுக்கு நம்ம வம்ப விலைக்கு வாங்குறோம்? சின்ன பொண்ணு பாருட்டி, கிட விட்டு போறாங்க. பாவம் பாத்தீங்களா கீதாக்கா அந்த ஆடு? பாவமா, அதெல்லாம் ஒரு நேர்த்தி கடன் டி. சாமி குத்தமா இருப்பது. வாயிலடி வாயிலடி. நம்ம தலை நிமிந்து நடக்கணும்னு அது தலையே குனியுது பாருங்கக்கா. இந்த நாய் என்னத்த வளருதுன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு, என்ன திடீர்னு அம்பி மாதிரி பேசுற? நம்ம நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டணும். நம்ம வேண்டதுக்கு அந்த உயிரை போய் காணிக்க கொடுக்குறோமே, இதெல்லாம் எந்த விதத்துலக்கா நியாயம்? லூசு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. பாவம் கீதாக்கா, அது சாவ போதுன்னு தெரிஞ்சும் நம்மளுக்காண்டி சந்தோஷமா அதை ஏத்துக்குது பாருங்களேன். ஆமா சின்ன பொண்ணு, ஆமா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைடி. பாவம் அந்த ஆடு. நம்ம சுயநலத்துக்காண்டி அதை கொல்றோமே, அது மகா பாவம் டி. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள் இந்த ஆட்டோட உயிரை காணிக்கையா கேக்குது. ஆனா இந்த ஆடு நல்லா வாழணும்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுனா யாரோட உசுரக்க கடவுள் வந்து காணிக்கையா கேட்பாரு?
பொண்ணு நிறுத்திட்டி. ச்சே பாவமா இருக்கு. உன் மனசுக்குள்ளேயும் இவ்வளோ ஈரம் இருக்கா சின்ன பொண்ணு? உன் ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப வெக்கப்படுறேன் டி. நாம வேணா இந்த ஆடு விட்டுறதை தடுத்துருவோமாக்கா? வா சின்ன பொண்ணு, இதுக்கு மேல கண் கொடுத்து பார்க்க முடியாது. அங்க போய் ஓரமா உட்காந்துக்குவோம். வாயில்லா ஜீவன் இதை போய் கொண்டு திங்காவலைக்கா. மனுஷ பிறவி எவ்வளவு ஆபத்தானது பாருங்களேன். என்னம்மா ஃபீல் பண்ற சின்ன பொண்ணு? கருணை உள்ளம் படைத்த அவார்டை உனக்கு தான் டீ கொடுக்கணும். அந்த அவார்டுக்கே தகுதியானவன் நீ மட்டும்தான் டீ. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. என்ன அம்புஜக்கா இப்படி ஓடி வரைய? ஏடி சின்ன பொண்ணு கீரா, அங்க கேடா வெட்டி கரிச்சோறு போடுறாவடி. ஆ அப்படியா? ஆமா ஆமா, ஒரே கூட்டம். சீக்கிரம் வாங்கடி, எடுத்து பிடிப்போம். ஏன் 4 முடி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஓடி வாங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஏ லூசு கீதாக்கா, கறிச்சோறு போடுறவங்க நின்னுக்கிட்டே பாத்துட்டு இருக்காவ. சீக்கிரம் ஓடியாங்க. ஐயோ என் புருஷன் வேற எங்க போயிருக்கான்னு தெரியலையே. இங்கனக்குள்ள நிக்க வேண்டியதானே. கறிச்சோறு போடுறவ எங்கம்மா போய் தொலைஞ்சாரு? அட வெக்கம் கட்டவளே, இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லியமா தெரியணும்? மானம் கெட்டவா, இவ்வளவு நேரம் இங்க நின்னு என்ன பேச்சு பேசுனா? இந்த பாவப்பட்ட ஆடு வாயில்லாத ஜீவனை நம்ம சுயநலத்துக்காண்டி வெட்டுறோமே, அது இதுன்னு என்னத்தெல்லாம் பேசுனா? கறிச்சோறு போடுறவன் சொன்ன உடனே இப்படி முந்தி அடிச்சு திங்கிறதுக்கு ஓடி போறாளே. வெக்கம் கட்டவா, இவளுக்கு இந்த பேச்சுலாம் தேவைதானா? என் 4 முடி என்ன பண்றியா இன்னும் வராம? சீக்கிரம் ஓடியாங்க. ஓட்டத்தை பாரு, பின்னங்கால் பேடத்துல தட்டுற மாதிரி. அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சாவோ? ஆளை காணோம். ஐயோ, இந்த கூட்டத்துல நான் எங்க ஓடி கண்டுபிடிப்பேன்? சின்ன பொண்ணு அம்பச்சக்கா. ஏன் 4 முடி இங்க வாங்க, எடை போட்டு வச்சிருக்கேன். ஓ சின்ன பொண்ணு அங்கேயே நில்லு, வந்துட்டேன். போதும் சின்ன பொண்ணு, ரொம்ப உரியாத. அதுக்கு மேல அங்க என்ன இருக்க போகுது? அட்டடடடா, வெள்ளாட்டங்கரி தான்க்கா. இவ்வளவு ஜனங்களுக்கு சமைச்சு போடுறாவோ, ஆனாலும் ஒரு சொட்டு ருசி குறையல பத்தியா சின்ன பொண்ணு? என்ன ருசியா இருக்கு. இந்த கூட்டத்துக்குள்ள சாப்பிடறதுக்கு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆமாக்கா. அப்படி கறியெல்லாம் அல்வா துண்டு மாதிரி வலிக்கிட்டு உள்ள போகுது சின்ன பொண்ணே. இன்னைக்கு ஒரு புடி. அமிஜக்கா, ஏதாச்சும் கவர் எதுவும் வச்சிருக்கீங்களாக்கா? கவர் ஒண்ணு கொண்டு வரலையே கீதா. ச்சே, இருந்தா என் மவனுக்கும் கொஞ்சோண்டி வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். சாப்பிட்டு முடிங்க கீதாக்கா. எங்க அத்தை கிளவிக்கிட்ட டிஃபன் பாக்ஸ் எது இருந்தா வாங்கி தரேன். இந்த கூட்டத்துக்குள்ள வந்து வாங்கிட முடியுமா? நாளமா உங்களுக்கு வாங்கி தரேன், சாப்பிடுங்க. ஏன் மவளுவெல்லாம் சாப்பிட்டாலோலா என்னன்னே தெரியலையே, எங்க கிடக்காளுவளோ? ஏன் அம்புஜக்கா, சோனியா அபியெல்லாம் அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காவோ. அப்படியே சின்ன பொண்ணு பாத்தியோ? ஆமாக்கா, என் வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவோ. அப்ப சரி, சாப்பிட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏ அப்பா, எவ்வளோ பெரிய வீடை கட்டி போட்டிருக்காவோ. இவளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் துட்டு வருதோ. நம்ம ஒரு 1 BHK வீடு கட்டுறதுக்கே படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம கனவுலாம் நிறைவேற போதும். வந்த விஷயத்தை இந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு கை செலவுக்கும் கொஞ்சம் காசு எப்படியாவது வாங்கிட்டு போகணும். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோ, வாசிக்கு சொல்லுவாவளோ. ஏக்கா திருக்காணி, யாராவது வீட்டில் இருக்கீங்களா? இருக்கிறது 3 பேரு. இதுல 10 பெட்ரூமை வச்சு வீடு கட்டியிருக்காவளே. இந்த 3 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு 4 வேலையாட்கள் வச்சிருக்காவோ. தோட்டத்தை பார்க்கறதுக்கு 2 ஆட்கள், வீடை கூட்டி தொடக்க 2 பேரு. எத்தனை வேலையாளமா பார்க்காவோ. இவைகளுக்கெல்லாம் சம்பளம் எங்க இருந்து தான் கொடுக்காவளோ. பேசாட்டி நம்மளும் இவகிட்டே வேலைக்கு சேர்ந்துட வேண்டியதான். மாலா, நீயா என்ன விஷயமா வந்திருக்க? ஆஸ்பத்திரியில எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா உடனே? ஆமாக்கா, அந்த பையன் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டீங்களோ? அட நான் ஒருத்தி வந்த பிள்ளைய வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. உள்ள வாமாலா. என் வீட்டுக்கு நீ வந்தது இல்லல்ல, உள்ள வந்து பாரு. வீட்டெல்லாம் படும் பிரம்மாண்டமா போட்டிருக்கீங்களே. ஆமா, ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம். என் மவளுக்கு தான் எல்லாம். எங்களுக்கு என்ன ஆம்பளை பையனா இருக்கான்? உங்க மவ திருக்காணி கொடுத்து வச்சவக்கா. இம்புட்டு சொத்துக்கும் ஒரே சொந்தக்காரில, அதிர்ஷ்டக்காரி தான் போங்க. ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னா அந்த பொறுக்கி பையலுக்கு தான் கொடுத்து வைக்கல. அவன் அதிர்ஷ்ட கட்டவன்கா. உங்க மவ அதிர்ஷ்டக்காரி மகாலட்சுமில. எது கூட சேரணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. நீங்க கவலையே படாதீங்க. உங்க மவளுக்கு ஏத்த மகாராசா இனிமையே பிறக்க போறான். அதெல்லாம் பிறந்து எங்கேயாவது இருப்பான். யாருக்கு தெரியும், வெளிநாட்டுல கூட இருக்கலாம், நம்ம ஊர்ல கூட இருக்கலாம்.
சீக்கிரத்துல தேடி வருவான் பாருங்க, எல்லாம் நல்லபடியா அமையும். உன் வாயில சர்க்கரையை தான் போடணும். சீக்கிரத்துல தேடி வரட்டும் அந்த மகாராசா எங்க இருக்கானோ. வருவான்க்கா வருவான். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். இரிமலா உட்காந்து பேசு. திருக்காணி யார் வந்திருக்கான்னு பாத்தியா? தெரியுதுமா, மாலாக்கா தானே. வாங்கக்கா. என்ன புலோ சோமா இருக்கியா? நல்லா இருக்கீங்கக்கா. என்ன மாலா வீடு தேடி வந்திருக்கிய? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போற? அந்த லட்சுமி வடிவம் சேர்ந்து குடுமி பிடி சண்டை போட்டவளா எப்படி? ஆஸ்பத்திரியே ஒரே கூத்தா இருந்திருக்குமே. அட நீங்க வேறக்கா, நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. என்ன சொல்ற மாலா? ஆமாண்ணே, நம்ம நினைச்சதுக்கு எதிர்மாறாதான் நடந்திருக்கு. எதிர்மாறாவா? என்ன நடந்துச்சு? உங்க தங்கச்சி இருக்காவல்ல, அந்த வடிவக்காலும் லட்சுமியும் ராசி ஆயிட்டாவோ. சண்டையும் வரல, ஒன்னும் வரல. சமாதானமாயி 2 சுவாடி பட்டுல தெரிஞ்சாவோ ஆஸ்பத்திரியில. வடிவுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஒரு மண்ணும் கிடையாது. அவ கூடயே நான் பிறந்தேன் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நல்லா பாத்தியா? அவிய தானே அது? ஆமாக்கா, எனக்கே ஆச்சரியமா போயிட்டு. நல்லா பார்த்துட்டு தானே வந்து சொல்றேன். 2 பேரும் ராசியா ஆயிட்டாவோ. அப்புறம் உங்க மருமவனும் அந்த பிள்ளையும் பேசிட்டே இருந்தாவோ. என் 2 கண்ணால பார்த்தேன். அவ அம்மாக்காரி முன்னாடியே நல்ல சிரிச்சு சிரிச்சு அந்த பையனும் இந்த பிள்ளையும் நல்லா பேசிக்கிடுவோ. எனக்கு ஒரே சந்தேகமா போயிட்டு அப்புறம் எனக்கு இருக்கவே முடியல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சே அவனும் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள நானே அந்த பிள்ளைக்கு அப்பா கிட்ட போய் கேட்டேன். 2 பேசிக்கிட்டாவோ. என் மாவ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். தெரியாம கையை வெட்டிக்கிட்டா. அந்த பையனும் தெரியாம மருந்து குடிச்சிட்டான். இப்ப சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னாவோ. அப்பா என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன கண்ணு தெரியும்? எனக்கே சாக்காதான் இருக்கு. கொஞ்சம் போரு, என்னன்னு கேப்போம். வேற என்ன நடந்துச்சு மாலா? இனி நடக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ற வரைக்கும் பேசியாச்சு ஆஸ்பத்திரியில வச்சு. அப்பா இது நடக்கவே கூடாது. எனக்கு கிடைக்காதவே யாருக்கும் கிடைக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுப்பா. ஏதாச்சும் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. இடி நீ ஏன் இப்படி கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. முதல்ல ஏன் இப்படி சத்தத்தை போடுற? பேயாடி பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏதாச்சும் பண்ணுங்க. அட கடவுளே, இந்த பிள்ளை என்ன இப்படி காட்டு கத்துக்குது? சரியான கொலகார குடும்பத்துல வந்து சிக்கிக்கிட்டேன் போலயே. எப்படியாவது வெளியில பேருமாளா. காசும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நீ பொறுமையா இருக்க. நீ என்ன பண்ணலாங்கிறத பொறுமையா யோசிக்கலாம். என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? எனக்கு கிடைக்காத சக்தி, நான் ஆசைப்பட்ட சக்தி யாருக்கும் கிடைக்க கூடாது. என்னப்பா புரிஞ்சுதா? 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 ஆ! நீ எதுக்கடி இப்படி கோவப்படுற? அம்மா இருக்கேல்ல திருக்காணி, என்கிட்ட விடையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, என் மவளை கஷ்டப்படுத்தின அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. அணு அணுவா கஷ்டப்படணும். அதை நாங்க கண்ணால பார்க்கணும். என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளைய கஷ்டப்படுத்தினவனை சும்மாவே விட மாட்டேன். நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்க. நான் ஒண்ணு முட்டா பைய கிடையாது சீதா. என் மவ இங்க டெய்லி வெந்து புண்ணாகிட்டு இருக்கா. அவ மட்டும் அங்க நல்லா இருப்பானா? பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சீதாக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன்க்கா. மாலா, ஹாஸ்பிட்டல் வச்சு வேற என்ன நடந்துச்சு? வேற வேற ஒன்றும் நடக்கலனே. 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாவோ. அவ்வளோதானே. எனக்கு இதுக்கு மேல எந்த விஷயமும் தெரியாதுனே. என்ன சொல்ற? வேற என்ன நடந்துச்சு? நல்லா நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு மாலா. கடவுளே, ஒரு 500 1000க்கு ஆசைப்பட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன் போலயே. எப்படியாவது என்னைய இங்க இருந்து காப்பாத்தி விட்டுருப்பா. யோசி மாலா, யோசி. நல்லா யோசிச்சு பாரு, ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். ஆத்தாடி, இவர்கிட்ட நான் என்னத்த சொல்றது? இனிமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. யோசினா ஏதாச்சும் நடந்தா தானே சொல்ல. ஐயோ, ஒன்றும் போய் சொல்லதுக்கும் வாயில வரமாட்டுக்கு. இப்போ நான் எப்படி இங்கேருந்து போறது? மூணு பேரையும்
பார்க்கையிலே பயங்கரமா இருக்கே. இதுக்கு தான் பெரிய இடத்த சவகாசம்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு இருக்கிறது. என்ன மாலா திரு திருன்னு முடிக்கிற? ஒன்றும் இல்லை சீதாக்கா, வேற எதுவும் நடக்கல. அதான் என்ன சொல்லன்னு தெரியலக்கா. அடுத்து எப்ப அவிய ஆஸ்பத்திரிக்கு வருவாவோ எதுவும் உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. உடம்பு சரியாகிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போடணும்னு சொல்லியிருக்காவக்கா. அந்த பிள்ளைய விடு, அவன் எப்ப வருவான் ஆஸ்பத்திரிக்கு? அவன் நெக்ஸ்ட் வீக் வருவானே. எத்தனாம் தேதி? டேட்டு எப்போ வர சொல்லியிருக்காவன்னு தெரியலனே. என்ன மாலா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? ஏக்கா அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காவா, ஆனால் டேட்டு எப்போ கொடுத்துருக்காவன்னு தெரியலக்கா. ஹாஸ்பிட்டலில் அட்டண்டன்ஸில் இதுலையாவது பார்த்தா இருக்கும். அப்போ பார்த்து சொல்லு. நாளைக்கு தான்க்கா ஆஸ்பத்திரிக்கு போவேன், பார்த்து சொல்லட்டா? இப்போ உடனே நர்ஸ் யாருக்கிட்டயாவது கேட்டு சொல்ல வேண்டியதானே? இல்லனே, கேட்டா அந்த பிள்ளைகளு என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாவனே. சரி, அடுத்தாப்புல வரையில கரெக்டா எனக்கு ஃபோன் பண்ணு. அதே மாதிரி உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதா இருக்கு. என்னாலயா? என்ன காரியம்னே? அடுத்து அவன் இன்ஜெக்ஷன் போட வரையில மயக்க ஊசிய போட்டு அவனை மயக்க அடிச்சு வை. எங்க ஆளுங்களை ஆஸ்பத்திரிக்குள்ள அனுப்பி அவனுக்கு கடத்திட்டு வர சொல்லிடுறேன். கடத்து போறீங்களா? என்னன்னே சொல்றீங்க? ஆமா, மயக்க ஊசியை ரெடி பண்ணி வைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதை மட்டும் கரெக்டா எப்படியாவது செஞ்சிருமாளா? என்ன மாட்டினா என் வேலையே பேரும்னே. என் குடும்பமே இதை நம்பிதான் இருக்கு. உன் பேரை வெளியில வராம பாத்துக்கோ. நீ ஒண்ணு இதை சும்மா பண்ண வேண்டாம். நம்ம கோயிலுக்கு தெக்க மரம் இருக்க 10 சென்ட் இடத்த உன் பேர்ல எழுதி வைக்கேன். போலீஸ் கேஸ் எதுவும் ஆகி என்னை உள்ளதுக்கு போட்டாவன நான் என்னன்னே பண்றது? அப்படி நீ ஜெயிலுக்கு போனாலும் எப்படியாவது உன்னைய நாங்க வெளில எடுத்துருவோம், கவலைப்படாத. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம். என்ன நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா? அட சுத்த விவஸ்தை கட்டவல, வீட்டுக்காரர்கிட்ட கேட்க போறியா? இந்த விவரம் வெளியில யாருக்கிட்டையும் தெரியாம பாத்துக்கோ. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். ஒரு அண்ணு கூட வெளியில கசிஞ்சிட கூடாது, புரியுதா? புரிஞ்சுதுனே. இந்த பணத்தை புடி. இதுல 10,000 இருக்கு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப வாரான், எத்தனை மணிக்கு வாரான்னு பார்த்து எனக்கு நாளைக்கே தகவலை சொல்ற. சரிங்கண்ணே. சீதாக்கா நான் போயிட்டு வரட்டா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டுமாளா? கரெக்டா கச்சிதமா வேலையை முடிக்கணும். முடிச்சிடலாம்க்கா, முடிச்சிடலாம். கிளம்புறேன். ஏங்க உங்க அக்காளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பா. நீ என்ன திருக்கான்னு சொல்ற? அவனை கடத்தி உனக்கே கட்டி வச்சிருட்டா? என்ன அறிவு கட்டத்தனமா பேசுறீரு? அவ எப்பமா அந்த பையனை வெறுத்துட்டா. மேல மேல அந்த பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. என் மவளுக்கு மாப்பிளை பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் வாய மூடு சீதா, அவ சொல்லட்டும். நீ என்ன திருக்கான்னு சொல்ற? இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் என் மனசுல இல்லப்பா. அப்படியே நான் சக்தி மாமாவை வற்புறுத்தி கட்டிக்கிட்டாலும் அவன் மனசு ஃபுல்லா அந்த காரூணியா தான் இருப்பா. வாழ்க்கை ஃபுல்லா போராடினாலும் சக்தி மாமா மனசுல எனக்கான இடத்த நான் என்னைக்குமே பிடிக்க முடியாது. அதனால நீங்க முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்க, மிச்சத்தை அப்புறம் சொல்றேன். எப்பா பசி இப்படியா தூக்கி தூக்கி போடும். போவையில ஒன்றும் தெரியல, வரையில இப்படி வண்டியை ஓடிட்டு வாரான். கை காலம் என்ன அசதியா இருக்கு. ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு பெசாட்டி படுத்துறணும். நைட்டுக்கு கடையில் இட்லி தோசை என்னத்தையாவது வாங்கி தின்னுட்டு இருக்க வேண்டியதான். இனிமேட்டு அடுப்படியில் கடந்து வேலை செய்ய யாருக்கு கழியும்? இந்த குதிரைவாளு காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? சரி, ஃபோன் அடிச்சு கேட்போம். ஆயுசு 100, அவளே கால் பண்ணிட்டா. ஹலோ மேடம். ஹலோ, என்ன சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. என்ன குதிரைவாளு, உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வருது போல. காலையில இருந்து ஏண்டி எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். நானும் கிளம்பி கோவில் போயிடனா, அதான் வந்து பேசிக்கலாம்னு நினைச்சேன். ஏன் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுமா? நீங்க பண்ணக்கூடாதா? ஃபோன் பண்ணியிருப்பேன், பட் மேல லைன் கிடைக்கலையே. ஓ சரி சரி. என்ன சரி? ஏன் சக்தி எப்ப பார்த்தாலும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டி பிடிக்கலையா? இதுக்கும் சிரிப்பு தானா? பிடிக்காமவா சொல்றோம், ரொம்ப கியூட்டா இருக்கு. பாரா, மேடம் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க போல. சரி சரி, கட்டி போட்டோ எடுத்திருப்பியே, அதெல்லாம் அனுப்பிச்சு விடு. போட்டோவா? ஒன்னும் எடுக்கலையே. ஏய் குதிரவாளு, பொய் சொல்லாதடி, அனுப்பு. போட்டோலாம் அனுப்ப முடியாது, வேணா நேர்ல வந்து பாத்துக்கோங்க. ஏய் வரவா? ஆசைதான், அம்மா இருக்காங்க.
ஹே ப்ளீஸ் டி அப்போ ஃபோட்டோ வச்சு அனுப்பிவிடேன். அனுப்புறேன் அனுப்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.